எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நியூ ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அதுவும் வந்து வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் ரீல்ஸ் இந்த எல்லாம் வச்சு கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, இல்லை இதெல்லாம் எதுக்கையாக கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி இருக்குதா, அப்படி எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ்ல வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். ஐப்ரோஸ் பண்ணேன். என் ஐப்ரோஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஐலைனர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஃபேஸ் ஃபவுண்டேஷன், கன்சீலர், அவ்வளோதான். பவுடர்லாம் எதுவுமே போடல, ஏன்னா அது சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முகம் ப்ராடக்ட்ஸ் போயிடலாமா? ஸோ இந்த ரெண்டுமே முகத்தோடது வந்து ரெனி தான். இந்த ரொம்ப வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வச்சிருப்பாங்க அவங்க செக்ஷன்ல. யூஸ்வலா கூட வச்சிருப்பாங்க, டிஃப்ரெண்டான ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸும் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு ரெனியோட பிராண்ட் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அழுத பழசியே ஓட்டாம டிஃப்ரெண்டாகவும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதும் வச்சிருக்கிறது நல்லா இருக்கும். இது வந்து அவங்க ஷைனியர் கிளாஸ் ஸ்டிக் அப்படின்ட்டு. ஸோ இது கேள்விப்பட்ட உடனே பரவாயில்லையே அப்படின்ட்டு இருந்தது. இப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதில் வந்து ரெனி ஷைனியர் கிளாஸ் ஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்கு. இது சூப்பர் டிராவல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருக்குது ஃபேஸ். நம்மளுக்குலாம் ட்ரைனஸ்லாம் சொல்லவே வேணாம். இருக்குன்னா டப்புன்னு இதை வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஓப்பன் பண்ணால் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. தெரியுது அது இது வந்து டிரான்ஸ்பேரண்ட் ப்ராடக்ட். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணால் அப்படியே நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, ஒன்றுமே போடல, எதுவுமே போடல, பட் மேட்டாக தானே இருக்குது ஃபேஸு. ஸோ இதை போட்டால் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். இது ஒரு கிளாஸ் என்ன ஸ்டிக்ன்றாங்க. சரி வாங்க ட்ரை பண்ணலாம். ஓ வாவ், ஓ வாவ், என்ன மேம் வேவுங்குது. ஃபவுண்டேஷன் பாருங்க, புஸ் ஆயிடுச்சு. ஃபவுண்டேஷன் ஷைனா ஆயிடுச்சு, பட் ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே மூவ் பண்ணி விட்டுருச்சு. அது தட்டி பார்த்துக்கலாம். ஓகே தான், அது மூவ் ஆனது. நான் அதுக்கு தான் செட் பண்ணல. நான் செட் பண்ணா நம்ம வந்து ஓகே 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 நம்ம வந்து இப்படி டாட் பண்ணோம். வெறும் ஸ்கின் மேல காட் இட் நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்களா? அப்படியே டாட் பண்ணோம்னா அழகா அதாயிடுச்சு. லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கணும். சூப்பர் ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி ஈஸி. எவ்வளோ சட்டுன்னு பண்ணிடுச்சு பாருங்களேன். வெரி ஈஸி ப்ராடக்ட் பாருங்க. ஸோ நைஸ். இதை வந்து கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணோம் ஒரு யூசேஜ்க்கும். நீங்கள் வெறும் இப்போ வந்து எதுவுமே நீங்கள் போடலனாலும் எனக்கு ஒரு ஷைனியாக ஃபேஸ் வேணா ஷுப் முடிஞ்சது கதை. ஸோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ கிளாஸியாக. ஸோ நைஸ். நம்ம வந்து லைட்டாக தாங்க இப்படி பண்ணணும். இப்படின்னு பண்ணால் முடிஞ்சு போயிடும் ப்ராடக்டை. ஸோ லைட்டாக பண்ணாலே இது சூப்பராக அந்த ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுக்குது. வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி வெரி நைஸ். ஆன் த கோ ப்ராடக்ட் மாதிரி நம்ம வேணா கையில கூட எடுத்துட்டு டேப் பண்ணிக்கலாம். இது ஒண்ணுமே வந்து நம்மளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் மூவ் ஆகாம பார்த்துக்கும். அஸ் பிளஸ் இந்த இது பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்கா, கண்டிப்பா போயிடும். ஸோ நைஸ். ரெனி ப்ராடக்ட்ஸ் உண்மையிலே ஆல்வேஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட PH மேட்னஸ் பிளஷ். ஸோ PH ப்ராடக்ட்ஸ் அவங்கள்ட்ட வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ஒன்று. ஸோ காம்பேக்ட், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. எல்லாமே உங்களுக்கு காம்பேக்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு கருப்பு பிளஷ். எஸ், கருப்பு பிளஷ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன், கேள்விப்படுறேன். ஸோ இதுவும் வந்து அவங்க
கருப்பு லிப்ஸ்டிக்கும் வச்சிருக்கிறாங்க. ஏன் ஒரே இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பிளாக் blush. ஸோ இதை வந்து நான் வந்து தடவி அப்ளை பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் கையில இப்படி பண்ணி ஓ என்னது நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. சட்டுன்னு என் கையில இருக்க பிஹெச்சா என் சீக்ல இருக்க பிஹெச்சா. வாவ் செமையா இருக்கு. இங்க பாருங்களேன். வாவ் நைஸ் இல்ல? நான் அவ்வளவு போட்டிருக்க கூடாது போல இருக்கு. நம்ம பாட்டு போடுற ஆர்வத்துல அது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ட்ரை பண்ணி பார்க்கும்போது அப்படிதான். நீங்க அப்படி போட்டுறீங்க, அதான் விஷயம். நான் வந்து கையில பண்ணனால ஒரு வேலை இருக்கலாம். ஸோ இதுல எடுத்து பார்க்கலாம். ப்ரஷ்ல எடுத்து பார்த்தா ஓ என் பாடியோட பிஹெச் இந்த மாதிரி தான் போல இருக்கு. அதனால இந்த ஷேடு வருது. ஸோ எஸ் பயங்கரமாக தான் இருக்கு. நம்ம ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். பிஹெச் blush அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட். அவ்வளோதான். நைஸ் பிளெண்ட் பண்ணவனா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நைஸ், வெரி நைஸ், வெரி டிஃப்ரெண்ட். அடுத்தது நான் ஒரே blush-ஆ வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து ஜெல்லி blush. இது வந்து யுஎஸ்ல பாப்புலரான ஒரு பிராண்ட் மில்க் அப்படின்ட்டு. அவங்க வந்து இந்த ஜெல்லி blush, லிப் ஜெல்லி, blush ஜெல்லி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதே மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நான் வாங்கியிருக்கேன். அமேசான்ல அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுவும் இப்படிதான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இது blush-ஆவும் யூஸ் பண்ணலாம், லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் அந்த மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இப்போ கேப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஜெல்லி மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்கலாமா? ஆமாங்க, ஜெல்லி மாதிரி தான் இருக்கு. வியர்டா இருக்கு. கலர் வருதுயா, செம்ம வியர்டா ஜெல்லி மாதிரி, அப்படியே ஜெல்லி மாதிரியே தான் இருக்கு. ஃபீல் கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ஆரமா இருக்கு, சில்லுன்னு இருக்குங்க. வாட் அ ஃபீலிங். சூப்பரா இருக்கியா. ஜெல்லி வந்து நம்ம அப்படியே சில்லுன்னு அப்ளை பண்ண எப்படி இருக்கும். சூப்பரா இருக்கு. அந்த கலர் சான்ஸே இல்லை. செம்ம கலர், கார்ஜியஸா இருக்கு கலர். இது ஆக்சுவல் மில்க் மேக்கப் கிடையாது, பட் ரொம்ப அழகா இருக்கு கலர். லைட்டா போட்டாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். எனக்கு அந்த பிங்க் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு வார்ம் பிங்க். நம்ம முன்னாடி போட்டது வந்து ஒரு பபுள் கம் பிங்க். வெரி நைஸ். நல்ல பிக்மெண்டேஷன். போடுறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ லிப்ஸ்ல போடலாமா? ஐயோ சூப்பரா இருக்குங்க அந்த டெக்ஸ்டர். ஜெல்லி எனக்கு வரைக்கும் ஜெல்லி நான் லிப்ஸ்டிக்கா போட்டதே இல்லை. ஃபீலிங்கே சூப்பரா இருக்கு. வாவ் நல்லா இருக்குல்ல? வெரி நைஸ். அந்த இன்ஸ்பிரேஷன் ப்ராடக்டே இவ்வளோ நல்லா இருக்கணும். அப்போ ஆக்சுவல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ் ட்ரை பண்ண போறோம். ஐப்ரோஸுக்கு வந்து இதுதான் அந்த ஐப்ரோ ஸ்டாம்பிங் கிட். இது வந்து நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். ஸ்டாம்ப் மாதிரி இது. ஸோ இப்படிதான் இருக்கு பேக்கேஜிங். கிளீவா ஐப்ரோ ஸ்டாம்ப் கிட். இது வந்து பிராண்ட்லாம் எதுவும் கிடையாது, நிறைய இருக்கு இந்த மாதிரி. சரிங்களா? நான் வந்து பிளாக் ஷேட்ல வாங்கினேன். என்னோட பிளாக் ஐப்ரோஸ்னால பிளாக் ஷேட்ல. ஸ்க்ரூ டைப். ஸோ இப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. ஃப்ரண்ட்ல பஞ்சு மாதிரி. இது வந்து அப்படியே நம்ம சிக்கன் ஸ்டாம்ப் மாதிரி குத்துறோம். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த ஐப்ரோ ஷேப்ஸ் ஸ்டென்சில்ஸ். அதுக்கப்புறம் இந்த இது நல்ல வாரி பண்ணுறது.
ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலாம். நல்லா வாரிக்கலாம். நான் வந்து பவுடர் எதுவுமே முகத்துக்கு போடல, அதனால ஒரு மாதிரி டெரராக தான் இருக்கு. என்னென்னமோ ட்ரை பண்ணி பேசு. ஸோ நான் எந்த ஸ்டென்சில்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். அதுவே நான் டைம் எடுத்துக்குவேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டென்சில். இது வந்து பார்ட்டி ஸ்டாரா, ஒரு ஐப்ரோஸ்க்கு நேம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நைஸ். இது வந்து அப்படியே இப்படி போட்டுட்டு இதை வந்து நல்லா அப்புன்னு அப்பணும். இந்த வேற மிரர் எதுவும் இல்லை. ஓகே, அப்பியாச்சு. எப்படி இருக்குது எனக்கு எதுவும் தெரியல. ஐயோ, ரொம்ப அப்பிட்டணும். மேல மூக்கு மேல விழுந்துருச்சு. ஐயோ, ஆனா ஷேப்பு கரெக்டா தாங்க இருக்கு இல்ல? ஷேப்பு கரெக்டா இருக்குல்ல? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப பண்ணக்கூடாது, லைட்டா பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணக்கூடாது, லைட்டா பண்ணணும். கண்ணாடி பார்த்தே பண்ணிக்கிறேன். லைட்டா பண்ணிருக்கேன், ஒன்றும் ஆன மாதிரி தெரியல. ஓகே, பார்க்கலாம். ஒண்ணுமே ஆகல. திருப்பியும் ட்ரை பண்ணு. வரமாட்டேங்குங்க. இவ்வளவு நேரம் இவ்வளவு நல்லா இருந்தது, இப்ப பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கேன் முகத்தை. ஐயோ ஐயோ, செம சொதப்பல். ஓகேங்க, ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். காம்பேக்ட்லாம் போட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கடைசி ப்ராடக்ட் ட்ரை பண்ண போறோம். அது வந்து இபா காஸ்மெட்டிக்ஸ் இருக்குங்களா, அவங்களோட மஸ்ட் ஹேவ் கலர் சேஞ்சர் ஜெல் லிப்ஸ்டிக். ஒரே ஜெல்ல வாங்கி வச்சிருக்கேன், இதுல நல்லா தெரியுது. அவங்க பேக்கேஜிங் ரோஸ் கோல்ட் ரொம்ப அழகா இருக்கு, வெரி வெரி பிரிட்டி. இது வந்து அவங்களே மஸ்ட் ஹேவ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவங்களோட இதுல அவங்களே மஸ்ட் ஹேவ்னு இந்த பேக்கேஜிங்ல ஒரு கருப்பு கலர்ல இந்த லிப்ஸ்டிக்க மஸ்ட் ஹேவ் அப்படின்ட்டு பார்க்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது வந்து ஒரு பர்பிள் லிப்ஸ்டிக், பர்பிள் கலர், ரொம்ப வித்தியாசமா இருக்குது பார்க்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை லிப்ஸ்டிக். ஐ மீன் பர்பிள்னா அது வேற, பர்பிள் ஷேடு. இந்த மாதிரி ஜெல் பர்பிள் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஸோ இது எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது என்னன்னு பார்க்கலாம். நல்ல ஜெல்லி மாதிரி அழகா கலக்கலன்னு இருக்கு. வெரி கிளாசி, மாய்ஸ்சரைசிங் அண்ட் சேஞ்ச் ஆகுது, நீங்களே பாக்குறீங்க இல்லையா. கலர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிங்க் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, பாக்குறீங்களா. ஒரு லைட் ஷேட் அப்படியே வந்து நல்ல பிங்க் ஆயிடுச்சு. வெரி நைஸ், வெரி மாய்ஸ்சரைசிங், சூப்பரா இருக்குது, நல்ல கிளாஸியா. இது வந்து ஜெல் லிப் பாம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருக்கு, இன்னுமே வந்து நல்ல பிங்கியா மாறி இருக்கு லிப்ஸ். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு நேச்சுரல் ஷேட் ஆஃப் லிப்ஸ் மாதிரி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வித்தியாசமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, எக்ஸப்ட் அந்த ஐப்ரோ ப்ராடக்ட் நம்மளுக்கு ஒத்து வரல, சுத்தமா பிடிக்கல அது. மற்றபடி எல்லாமே ரொம்ப நைஸ், டிஃப்ரெண்டா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி வெரி நைஸ். ஒரு நேச்சுரல் மேக்கப் பண்றதுக்கு இதெல்லாம் லைட்டா அப்ளை பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த கிளாஸி க்ளோயி மேக்கப்புக்குலாம் நல்லா இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம். ஓகேங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி? எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எதை வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆப்வியஸா ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பார்ல இருக்கும். வேற ஏதாவது இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்களை சீக்கிரமா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.
இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.